என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா இன்று உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் இப்போது உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளில் எல்லாம் உன்னுடைய ஆழ்மனதில் நீ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சொன்னவுடன் இந்த எண்ணெய் நீ தொட்டு விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம், நீ எந்த ஒரு முடிவில் நீ இப்போது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த முடிவில் உனக்கு செய்யலாமா வேண்டாமா என்கின்ற இருமனதாக இருக்கின்ற பட்சத்தில் உனக்கான நிலைத்தன்மையைத்தான் இந்த எண் உனக்கு கொடுத்திடும். என் அன்பு குழந்தையே, மனதில் பெரிய தைரியமும் வந்துவிடும். எப்படியானாலும் நாம் இன்று எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இன்று நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை முடித்தே விடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் பெருக்கெடுத்து ஓடும். என் தங்கமே, இது போன்று உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய். என்று நாம் இது போன்ற ஒரு எண்ணை இன்று கண்டுவிட்டால் வென்று விடலாமே, எங்கே காண்பது என்று தேடி திரியாமல் என் பிள்ளை இன்று இந்த வராகியினை கண்டுவிட்டால் போதும். உனக்கான நல்ல செய்தி உன் கண்களில் வந்து உன்னுடைய கைகளில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, இந்த எண்ணிற்கான மகிமை என்னவென்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் குழந்தையே, அம்மா சொன்னதற்கு நம்பிக்கையோடு நீ தொட்டு விட்டாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டேன். என் தங்கமே, நீ நினைத்தது போலத்தான் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது. இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல எல்லாம் நடக்கும்போது என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். என் குழந்தையே, மனதிற்குள் என்னென்னலாம் நினைத்து இந்த தாயிடம் வேண்டுதல் வைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் நீ தொட்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, அத்தனை எளிதாக இந்த எண் யார் கண்களுக்கும் பட்டுவிடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருப்பது போல இந்த எண்ணை நீ நிச்சயமாக அடிக்கடி காண்கிறாய் என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆன்மீக ரீதியாக நீ தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நீ மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றாய். தெய்வங்கள் மனதில் மிக பெரிய நீங்காத இடத்தை பிடிக்கப் போகின்றாய் என்றுதான் அர்த்தமாகும். என் குழந்தையின் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை யாரெல்லாம் உண்மையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே உன்னுடைய தேவை என்னவென்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் சொன்னால்தான் அங்கே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். என் தங்கமே, நீ வேண்டும் என்று நினைப்பதை அவர்கள் உனக்கு செய்து கொடுக்க துணிவார்கள். குழந்தையே, அதனால்தான் தேவையில்லாமல் எல்லோரிடமும் சொல்லி உன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருப்பதை கண்டு நீ வேதனையடையாதே. என் தங்கமே, உனக்கு இன்றைய நாளில் இந்த எண்ணை கண்டுவிட்டு செல்லும் போது வெற்றி உனக்காக அங்கே படைக்கப்பட்டிருக்கும் போதும் என் குழந்தை, இன்று கவனமாக இரு. யாரிடம் என்ன பேசுகின்றோம், யாரிடம் என்ன கேட்கின்றோம் என்பதில் இன்று நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும். வெற்றியானது என் குழந்தை உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.
என் தங்கமே, இன்று நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே. யார் உன் மீது இத்தனை அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உன் முன்னால் காண்பித்த இந்த எண்ணெய் நீ தொட்டு விட்டாய். என் தங்கமே, நீ தொட்ட இந்த எண் என்னவாக இருக்கும்? எதற்காக நம் தாயானவள் தொட சொல்லியிருந்தாள் என்று நினைக்கின்றாய் அல்லவா? இந்த எண்ணிற்கு என்ன அர்த்தம் என்பதையும் நிச்சயமாக அம்மா சொல்கின்றேன். அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். உனக்கென்று ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றார். அப்படி யார் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்றால், என் தங்கமே, அது வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மா நான் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் கொண்ட அத்தனை விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நான் அதனை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். என் தங்க பிள்ளை, எத்தனை முறை நீ தோல்விகளை சந்தித்தாயோ அத்தனை முறைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு வெற்றி கிடைக்கும். என் பிள்ளை, முழு சந்தோஷத்தோடும் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்க வேண்டிய இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த எண்ணானது பொதுவாக எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கின்றது. அதனால்தான் இந்த எண்ணை எங்கு கண்டாலுமே அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த எண்ணை நீ காண வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீ எங்கு சென்று தேடுவாய்? என் பிள்ளைக்கு அது கண்ணுக்கு பட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா இன்று இந்த எண்ணை உன் கண்களில் கொண்டு வந்து காண்பிக்க இருக்கின்றேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வந்து விட்டேன். நான் உன் முன்னால் இந்த எண்ணை காண்பித்து விட்டேன். நீ தொட்டு விட்ட இந்த நேரத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் அதை சக்தி வாய்ந்த மாற்றங்கள் எல்லாம் ஆரம்பிக்க விட்டது. உனக்கு அது தெரியாமல் போயிருக்குமே தவிர எப்போதுமே நடந்து முடியும் போது அதை உன்னால் உணர முடியும். என் குழந்தையே, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை கலங்கடிக்க செய்ய நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை உன்னுடைய மனதளவில் காயப்பட்டு அடுத்ததை செய்யக்கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்களெல்லாம் இங்கு என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியுமா? தங்கமே, அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இங்கு இருக்கின்ற நிலையே இங்கு மிகவும் கொடுமையானது. அவரவர் செய்த பாவத்தின் பலனை இப்போதே அவரவருக்கு அணிவிக்க தொடங்கிவிட்டார்கள். மேலும் மேலும் யாரெனும் செய்வார்களாயினும் அதற்கான பாவத்தினும் பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தங்கமே, நான் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. நீ இந்த எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? இந்த எண் தொட்ட எண் என்ன அதில் என்ன இருக்கின்றது என்று என் குழந்தை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை அல்லவா? நீ இதை தொட்டு இருப்பதினால் அம்மா உனக்கு இதனை வாக்கு தந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் என்று நீ கேட்டாய் அல்லவா? அதனால்தான் என் தங்கமே, நீ தொட்டது வேறு ஒன்றுமில்லை, உன் வராகி அம்மா என்னுடைய பெயர்தான். ஆங்கிலத்தில் உன் தாயானவள் என்னுடைய பெயரை எழுதும் போது அதற்குரிய எண்களைத்தான் அம்மா இங்கு எழுதியிருந்தேன்.
என் தங்கமே, இது போன்று இதற்கு முன்பு ஒரு முறை அம்மா இந்த எண்ணை காட்டும் போது அதனை கண்டு பல பெற்றவர்கள் ஏராளம். நினைத்து கூட பார்க்க முடியாத பல அதிசயங்களும் எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. எதிர்பாராத அதிசயம் எல்லாமே சிலர் வீட்டின் கதவை தட்டியிருக்கின்றது. இப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, நான் என்றுமே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றேன். அது மிக விரைவில் நடக்கப் போகின்றது. அதனால் கவலை இல்லாமல், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.